ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம்மில் 8th சம்மிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 8th சம் பார்த்திங்கன்னா, த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ரிலேட் டு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஃபார் த இயர் ended on 31/3/2006 ப்ரிப்பேர் ரெவன்யூ அக்கௌண்ட். ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா, கிளைம்ஸு, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்டர்ஸ் ஃபீ, ஆடிட் ஃபீ, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், agents commission, depreciation, bonus in reduction of premium, consideration for annuities granted, surrenders, premium received, life fund 1/4/2005, interest received, rent received, claims cancelled, annuities. இப்போ இந்த ஐட்டம் வச்சு நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு நம்ம மொத்தமாக வந்து 4 ஷெடியூல்ஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து ப்ரீமியம், அண்ட் செகண்ட் ஷெடியூல் கமிஷன், தேர்ட் ஷெடியூல் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அண்ட் லாஸ்ட் ஷெடியூல் பெனிஃபிட்ஸ் பெய்டு. இப்போ ஷெடியூல் 1ல் பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ரீமியம் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் வரும். ஷெடியூல் 2ல் கமிஷன் மட்டும், ஏஜென்ட்ஸ் கமிஷன், தென் வேறு ஏதாவது கமிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஐட்டம். ஷெடியூல் 3ல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வரும். அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்டர்ஸ் ஃபீ, ஆடிட் ஃபீ, டிப்ரிசியேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் வரும். ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டு. பெனிஃபிட்ஸ் பெய்டு அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் பே பண்ணுவாங்களோ அதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் பெய்டில் வரும். இதில் ஷெடியூல் 1 மட்டும்தான் நம்மளுக்கு இன்கம், மீதி இருக்க எல்லா ஷெடியூல்ஸுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம சம் வச்சு எந்தெந்த ஐட்டம் எந்தெந்த ஷெடியூலில் வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளைம்ஸ். ஸோ கிளைம்ஸ் அப்படிங்கிறது என்ன, பாலிசி ஹோல்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க, அவங்க பாலிசியோட அமௌண்ட்டு. அப்போ இது வந்து ஷெடியூல் 4ல் வரும். அடுத்தது மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல் 3. டைரக்டர்ஸ் ஃபீயும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீயும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். அடுத்தது ஏஜென்ட்ஸ் கமிஷன் ஷெடியூல் 2. டிப்ரிசியேஷன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம். ஸோ போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாலிசி ஹோல்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி போனஸ் வந்து எவ்ரி இயர் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த போனஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு. பட் பாலிசி ஹோல்டருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த போனஸாக பே பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போனஸோட அமௌண்ட்டை அவங்க பே பண்ண வேண்டிய ப்ரீமியம் அமௌண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து போனஸாக கன்சிடர் பண்ணுறப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ ஷெடியூல் 4ல் வரும். அதே வந்து அவங்க ப்ரீமியமாக கன்சிடர் பண்ணுறப்போ ஷெடியூல் 1ல் வரும். ஸோ இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஷெடியூல் 1லையும் போடுவீங்க, ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்ட்லையும் போடுவீங்க. ஏன்னா போனஸ் அப்படிங்கிறது பாலிசி ஹோல்டருக்கான பெனிஃபிட்டு. பட் இந்த இடத்துல அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கல, உங்களோட ட்ரையல் பேலன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஷெடியூல் 4ல் மட்டும்தான் வரும். அப்படின்னா என்னென்னா, போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம்னா ஒவ்வொரு இயரும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட பாலிசி ஹோல்டருக்கு போனஸ் பே பண்ணுவாங்க. அந்த போனஸை கேஷாக பே பண்ணாமல் ப்ரீமியம்லேருந்து, அதாவது பாலிசி ஹோல்டர் பே பண்ண வேண்டிய ப்ரீமியம்லேருந்து ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம். இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போனஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ அதனால் பெனிஃபிட்ஸ் பெய்டில் போடுவாங்க. அதை ப்ரீமியமாக கன்சிடர் பண்ணுறப்போ ஷெடியூல் 1லையும் போடுவாங்க. ஆனால் இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் ஷெடியூல் 1 and 4ல் போடணும். இந்த சம்மில் உங்கள் ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது. அப்போ நீங்கள் ஷெடியூல் 4ல் மட்டும் போட்டிங்கன்னா போதும். அடுத்தது கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதர் இன்கம். ஸோ இது ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வரும். சரண்டர்ஸ் வந்து பாலிசியை சரண்டர் பண்ணியிருக்காங்க பாலிசி ஹோல்டரு, அப்போது ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டு. ப்ரீமியம் ரிசீவ்டு, ப்ரீமியம் ஷெடியூல் 1. லைஃப் ஃபண்ட் வந்து உங்களுக்கு இங்கே ரெவன்யூ அக்கௌண்ட்டில் நம்ம எந்த இடத்துலையுமே எடுத்துக்க மாட்டோம், அதனால் எங்கேயுமே வராது. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ரெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதர் இன்கம். கிளைம்ஸ் கேன்சல்டு அப்படிங்கிறது, இப்போ பாலிசி ஹோல்டர் வந்து அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க, பாலிசிக்கான அமௌண்ட்டை, பட் அந்த கிளைம் வந்து கேன்சல் ஆயிடுது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும்னா, பெனிஃபிட்ஸ் பெய்ட்லேருந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா இந்த கிளைம் கேன்சல் ஆச்சுன்னா இது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இன்கம். நான் இப்போ என்னோடய பாலிசிக்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருக்கேன். அப்போ கிளைம் பண்ணுறேன்னா அந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணணும். பே பண்ணுறப்ப அது எக்ஸ்பென்சஸ்ஸு. பட் அந்த பாலிசிக்கான அந்த கிளைம் அமௌண்ட்டை அவங்க எனக்கு வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க, என்னோடய கிளைமை கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்கம். ஸோ அதனால் பெனிஃபிட்ஸ் பெய்டுங்கிற எக்ஸ்பென்சஸ் ஷெடியூலில் இருந்து இந்த இன்கம்மை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும்.
ஷெட்யூல் 4ல் இதை லெஸ் பண்ணி காமிக்கணும். அடுத்தது ஆன்யூட்டிஸு. ஸோ ஆன்யூட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷெட்யூல் 4ல் வரும். அடுத்தது நோட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் ₹9,000, கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ₹3,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோசிங் ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங், க்ளோசிங் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கு. க்ளோசிங் ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங்கை ஷெட்யூல் 1ல் ப்ரீமியமோட ஆட் பண்ணணும். க்ளோசிங் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை கிளைம்ஸோட ஆட் பண்ணணும் ஷெட்யூல் 4ல். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனிங் ஆட் பண்ணி க்ளோசிங்கை லெஸ் பண்ணுவோம். பட் இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ஆட் பண்ணிவிட்டு ஓப்பனிங்கை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஷெட்யூல்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1 வந்து ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம்க்கு உங்களுக்கு இங்கே ப்ரீமியா ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 151. ஸோ அந்த ஐட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க 9. ஸோ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் க்ளோசிங்கு 9 ஆட் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் 1ஓட டோட்டல் 160. அடுத்தது ஷெட்யூல் 2 கமிஷனுக்கு ஏஜென்ட்ஸ் கமிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க ₹5. இந்த ஐட்டம் மட்டும்தான் வரும். ஷெட்யூல் 2ஓட டோட்டல் 5. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது ₹14, டைரக்டர்ஸ் ஃபீ ₹4, ஆடிட் ஃப்ரீ ₹3, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 0.5, டிப்ரிசியேஷன் 4. ஸோ இந்த ஐட்டம் மட்டும்தான் வரும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் 3ஓட டோட்டல் 25.5. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டு பார்த்திங்கன்னா இங்கே கிளைம்ஸ் இருக்குது. இந்த கிளைம்ஸோட உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ளோசிங் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதை ஆட் பண்ணணும். கிளைம்ஸ் வந்து ₹39, அதோட க்ளோசிங் கிளைம்ஸ் ₹3 ஆட் பண்ணால் ₹42. அடுத்தது வேறு என்ன ஐட்டம்னு பார்த்தோன்னா போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் ₹1.5. சரண்டர்ஸ் இருக்குது. சரண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ₹9. தென் ஆன்யூட்டிஸ் ₹1.5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ₹54. இதிலேருந்து கிளைம்ஸ் கேன்சல் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்கம்மு. பட் நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற இந்த பெனிஃபிட்ஸ் பெய்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூலு. இந்த எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூலேருந்து இந்த இன்கம்மை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். எவ்வளோனா கிளைம்ஸ் கேன்சல்டு ₹0.5 லெஸ் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் 4ஓட டோட்டல் 53.5. இப்போ அடுத்தது ரெவன்யூ அக்கௌண்ட்டு. ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட் போடுறப்ப ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ரீமியம் நெட் அமௌண்ட் எவ்வளோ நம்ம ஷெட்யூல் 1ல் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் ₹160. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் லெஸ் ரீஇன்சூரன்ஸ் சீடடு. ஸோ இந்த ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டடு சீடோடு நம்மளுக்கு கொஷினில் இல்லைனாலும் நம்ம எழுதி டேஷ் போடணும். ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் அப்படின்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம ஒரு பாலிசி எடுத்திருக்கோம் ₹1 crore. இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் ₹1 crore ஒரு பாலிசி வந்து எடுத்திருக்கேன். பட் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனினால் இந்த ₹1 crore பாலிசியை ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை பியர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே ₹1 crore பாலிசி வந்து இன்னொரு கம்பெனியில் எடுப்பாங்க. இப்போ பி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் எடுப்பாங்க. அப்போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு பாலிசிக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ரிஸ்க்கை பியர் பண்ண முடியாதுங்கிறப்போ அதே பாலிசிக்கு இன்னொரு இன்சூரன்ஸ் பாலிசி வேறு ஒரு கம்பெனியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீஇன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் அப்படின்னா ஆட் பண்ணணும். ரீஇன்சூரன்ஸ் சீடட் அப்படின்னா ரீஇன்சூரன்ஸ் வந்து கேன்சல் ஆகுறதுன்னு அர்த்தம். அந்த ரீஇன்சூரன்ஸ் சீடடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை லெஸ் பண்ணணும். பட் இந்த ரெண்டுமே கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் எழுதி டேஷ் போடணும். இப்போ ப்ரீமியம் ₹160. அதோட இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷினில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வந்து நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு அதர் இன்கம்க்கு ரெண்ட் ரிசீவ்டும் கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டடு இருக்குது. ரெண்ட் ரிசீவ்டு வந்து ₹10, கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டடு ₹16.5. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா வர்றது தான் டோட்டல் ஏ 226.5. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 2 அண்ட் ஷெட்யூல் 3 இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் வரது டோட்டல் பி. ஷெட்யூல் 2ஓட டோட்டல் 5, கமிஷனோட டோட்டல் ₹5, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸோட டோட்டல் 25.5 ஆட் பண்ணால் டோட்டல் பி வந்து 30.5. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 53.5. ஸோ அது 53.5. இது டோட்டல் சி. இப்போ சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த ஏ மைனஸ் பி மைனஸ் சி, அதாவது ப்ரீமியமில் இருந்து கமிஷன்
கமிஷன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பெனிஃபிட்ஸ் பெய்டு இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணோம்னா வர்றது தான் சர்ப்ளஸ். ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டல் ஏல வர்றது மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்கம். இந்த ப்ரீமியம், இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், அதர் இன்கம் இது மட்டும் தான் இன்கம், இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ சர்ப்ளஸ் அப்படிங்கிறது A மைனஸ் B மைனஸ் C. அதாவது இந்த 226.5லேருந்து இந்த 30.5 53.5 லெஸ் பண்ணால் வருது சர்ப்ளஸ். எவ்வளோனா 142.5. நெக்ஸ்ட்டு அப்ராப்ரேஷனில் இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸில் போடுறப்ப நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்க்கெலாம் வந்து 25% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே அந்த மாதிரி எந்த மேண்டேட்ரி ரூலும் கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா போடணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ்க்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு கொடுத்துருந்தா அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த சம்மில் எதுவும் கொடுக்கல, ஸோ அதனால் டேஷ். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன். ஸோ இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் அப்படியே வரும் 142.5. ஸோ இதுதான் வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ப்ரிப்பேரிங் தி proper statutory form of revenue account of a super insurance company limited for the year ended 31st March 2016 from the following figures: claims by death 76,140, claims by maturity, premium, first premium, renewal premium, single premium, transfer free, consideration for annuities granted, annuities paid, expenses of management, commission, interest, dividend and rent, income tax on interest, dividend, etc., surrenders, bonus in reduction of premium, policyholder, dividend paid to shareholder, amount of life insurance fund at the beginning of the year, bonus paid in cash. இப்போ இதை வச்சு நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைம்ஸ் பை டெத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெனிஃபிட்ஸ் பெய்ட் ஷெடியூலில் ஒரு கிளைம்ஸ் பை டெத் அப்படின்னா பாலிசி ஹோல்டர் இறந்ததுக்கப்புறம் அவரோட அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறாங்க. அடுத்தது கிளைம்ஸ் பை மெச்சூரிட்டி, பாலிசி மெச்சூர் ஆகி அதோட அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பெனிஃபிட்ஸ் பெய்ட் ஷெடியூல் 4. நெக்ஸ்ட்டு ப்ரீமியமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீமியம், ரெனிவல் ப்ரீமியம், சிங்கிள் ப்ரீமியம் இது எல்லாமே ஷெடியூல் 1ல் தான் வரும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இது வந்து அதர் இன்கம், கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் அதர் இன்கம், ஆன்யூட்டிஸ் பெய்ட் வந்து ஷெடியூல் 4ல் வரும். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷெடியூல் 3ல், கமிஷன் ஷெடியூல் 2, இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெவன்யூ அக்கௌண்ட்டில், இன்கம் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே வராது. அதாவது இந்த இன்கம்க்கான இன்கம் டேக்ஸு இதை நம்ம எக்ஸ்பென்சஸாக எங்கேயுமே காமிக்க முடியாது. அட் த சேம் டைம் இந்த இன்கம்லேருந்து நம்ம டிடக்டும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இது எங்கேயுமே வராது. சப்போஸ் வெறும் இன்கம் டேக்ஸ்ன்னு கொடுத்தா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்டோட இன்கம் டேக்ஸ் நம்ம எங்கேயுமே போட மாட்டோம். நெக்ஸ்ட்டு சரண்டர்ஸ் ஷெடியூல் 4, போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியமும் ஷெடியூல் 4, டிவிடெண்ட் பெய்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம அப்ராப்ரியேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும். அமௌண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் வராது. அதாவது லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் பிகினிங் கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வராது. போனஸ் பெய்ட் இன் கேஷ்னால் போனஸை கேஷாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பெனிஃபிட்ஸ் பெய்ட் ஷெடியூலில் வரும், ஷெடியூல் 4ல். இந்த சம்மில் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் 1 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஷெடியூல் 1 ப்ரீமியம்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியம், ரெனிவல் ப்ரீமியம், செகண்ட் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. இது எல்லா அமௌண்ட்டையும் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஷெடியூல் 1ஓட டோட்டல் 7,05,690 வரும். அடுத்தது கமிஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 9,575. இது மட்டும்தான் வரும் ஷெடியூல் 2க்கு. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 31,920. இந்த ஐட்டம் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 4க்கு பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் பை டெத் இருக்குது, கிளைம்ஸ் பை மெச்சூரிட்டி, அடுத்தது ஆன்யூட்டிஸ் பெய்டு இருக்குது, தென் இங்கே வந்து சரண்டர்ஸ், போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம், போனஸ் பெய்டு இன் கேஷ், இந்த ஐட்டம் மட்டும்தான். இப்போ இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணால் 1,76,247 வரும் ஷெடியூல் 4ஓட டோட்டலு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் இந்த சம்மில் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே கொடுக்கல. இப்போது ரெவன்யூ அக்கௌண்ட் போடுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் வந்து எவ்வளோனா 7,05,690. ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டடும் இல்லை, சீடடும் இல்லை, டேஷு. அடுத்து இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க 97,840. அதர் இன்கம்க்கு பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டடும், தென் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஐட்டம் மட்டும்தான் வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் ஏ வந்து 8,85,786 வரும். நெக்ஸ்ட்டு கமிஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 9,574 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 31,920 ஆட் பண்ணால் டோட்டல் பி 41,494. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பெய்டு 1,76,247. இப்போ சர்ப்ளஸ் பார்த்திங்கன்னா A - B - C போடுறப்போ 6,68,045 வரும்.
அடுத்தது அப்ராப்ரேஷனில் இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா உங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா 5500 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டில் 5500 போடணும். நெக்ஸ்ட்டு அதர் ரிசர்வ் எதுவுமே இல்லை. அப்போ பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷனில் 6,68,045ல் 5,500 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து 6,62,545 வரும். ஸோ இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போடுவோம். Next 10th sum, from the following figures prepare revenue account in statutory form of the Star Assurance Company Limited for the year ended 31/3/2016. Claims paid by death, claims paid by maturity, premium, consideration for annuities granted, annuities paid, bonus paid in cash, expense of management, commission, dividend, interest, dividend and rent, surrenders, bonus in reduction of premium, dividend paid to shareholder, life assurance fund 1/4/2015, claims outstanding 1/4/2015, claims outstanding 31/3/2016. இப்போ இந்த சம்லையும் பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் பெய்ட் பை டெத்து பெனிஃபிட்ஸ் பெய்ட் ஷெடியூல் 4ல் வரும். கிளைம்ஸ் பெய்ட் பை மெச்சூரிட்டியும் பெனிஃபிட்ஸ் பெய்ட் ஷெடியூல் 4ல், ப்ரீமியம் ஷெடியூல் 1ல் வரும். கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் அதர் இன்கம், ஆன்யூட்டிஸ் பெய்டும் பெனிஃபிட்ஸ் பெய்ட் ஷெடியூல் 4, போனஸ் பெய்ட் இன் கேஷும் ஷெடியூல் 4, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், கமிஷன் ஷெடியூல் 2 கமிஷன், இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சரண்டர்ஸ் ஷெடியூல் 4, போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியமும் ஷெடியூல் 4ல் வரும். டிவிடெண்ட் பெய்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம அப்ராப்ரேஷனில் போடணும் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டில். கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. ஸோ கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பனிங்கை ஷெடியூல் 4ல் கிளைம்ஸ் பெய்ட் பை டெத்தும் மெச்சூரிட்டியும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதோட இந்த க்ளோசிங்கை லெஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். இப்போ வந்து நம்ம ஷெடியூல்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் 1 ப்ரீமியம்க்கு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க 14,12,000. ஸோ இது ஒன்று மட்டும்தான், இந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான் ஷெடியூல் 1க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷெடியூல் 2க்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 19,140. நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 3க்கு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது 63,800. ஸோ ஷெடியூல் 3க்கு இந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பெய்டுக்கு வந்து கிளைம்ஸ் பெய்ட் பை டெத் இருக்குது, கிளைம்ஸ் பெய்ட் பை மெச்சூரிட்டி இருக்குது. இந்த ரெண்டையும் போட்டு ஆட் பண்ணால் டோட்டல் 2,12,200. இதிலேருந்து ஓப்பனிங் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க 22,000. அதை லெஸ் பண்ணோம்னா 1,90,200 வரும். அதே மாதிரி க்ளோசிங் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது 16,000. அதை ஆட் பண்ணிங்கன்னா 2,06,200 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்யூட்டிஸ் பெய்டு இருக்குது, போனஸ் பெய்டு இன் கேஷு, சரண்டர்ஸு, போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீமியம். இந்த ஐட்டம் எல்லாத்தையும் இந்த 2,06,200ஓட ஆட் பண்ணிங்கன்னா 3,46,000 வரும். இதுதான் ஷெடியூல் 4ஓட டோட்டலு. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ அக்கௌண்ட்டு. ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம் 14,12,000. அதே மாதிரி ஆட் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் எதுவுமே இல்லை, லெஸ் ரீஇன்சூரன்ஸ் ஈடெடுக்கும் எந்த அமௌண்ட்டும் இல்லைனாலும் நம்ம எழுதி டேஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க 1,95,700. அதே மாதிரி அதர் இன்கம்க்கு பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் இருக்குது. இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஏ எவ்வளோ வரும் அப்படின்னா 17,71,700 வருது. அடுத்தது ஷெடியூல் 2. ஸோ நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 2ஓட டோட்டல் 19,140. ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் 63,800. இப்போ டோட்டல் பி பார்த்திங்கன்னா 82,940 வரும். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பெய்டு ஷெடியூல் 4. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம் எவ்வளோ அப்படின்னா டோட்டல் வந்து 3,46,000 கொடுத்துருக்காங்க. இந்த 3,46,000 இப்போது நம்ம சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீமியமில் இருந்து கமிஷன், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பெய்டு லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணிங்கன்னா சர்ப்ளஸ் எவ்வளோ வரும்னா 13,42,760 வரும். அடுத்தது அப்ராப்ரேஷனில் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது டிவிடெண்ட் பெய்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 9,000. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ இந்த 9,000 போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு அதர்ஸும் நம்மளுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது சர்ப்ளஸ்லேருந்து இந்த 9,000 லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 13,33,760 வரும். இதுதான் பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன். இந்த அமௌண்ட்டை தான் நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போடுறோம்.
போடுவோம். ஸோ இது டிவிடெண்ட் பே டு ஷேர் ஹோல்டர்ஸ்னு கொடுத்தா தான் இந்த இடத்துல வரும். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ்னு கொடுத்தாலும் இதில் போடுவோம். இல்லைனா நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம். இப்போ 11th சம்மில் பார்த்தீங்கன்னா the following balances are extracted from the books of the life insurance business as on 31st March 2016. Life assurance fund on 1/4/2015, premium, reinsurance premium paid, fines for revival of policies, consideration for annuities granted, management expenses, income tax, commission, claims, interest, dividend, etc., surrenders, medical fee, annuities, bonus in cash. அடுத்தது adjustment கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். prepare the revenue account for the year 2015-16 after making the following adjustments. Claims payable 9,250, interest accrued on investment 2,695, medical fee outstanding 375, outstanding premium 3,750, commission payable 750, a claim of rupees 500,000 included in the above claims payable is to be written off as 10 years old and is not likely to arise. The managing director is to paid at the rate of 5% on the net increases of the life assurance fund during the year before providing such commission. இப்போ எந்தெந்த ஐட்டம் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் ஷெடியூல் 1, ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரீஇன்சூரன்ஸ் சீடட் அப்படின்னு சொல்லி போடுவோம் ரெவன்யூ அக்கௌண்ட்டில். ஸோ அதில் லெஸ் பண்ணி காமிக்கணும் ப்ரீமியம்லேருந்து. ஃபைன்ஸ் ஃபார் ரிவைவல் ஆஃப் பாலிசினா பாலிசியை ரெனிவல் பண்ணுறதுக்காக ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ரெவன்யூ அக்கௌண்ட்டில் அதர் இன்கமில் வரும். கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டடும் அதர் இன்கம். மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல் 3, இன்கம் டேக்ஸு ஷெடியூல் 3. போன சம்மில் இன்கம் டேக்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் எடுத்துக்கலாம். இங்கே வெறும் இன்கம் டேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கணும். ஷெடியூல் 3ல் போடணும். நெக்ஸ்ட்டு கமிஷன் ஷெடியூல் 2, கிளைம்ஸ் ஷெடியூல் 4, இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சரண்டர்ஸ் ஷெடியூல் 4, மெடிக்கல் ஃபீஸ் ஷெடியூல் 3, ஆன்யூட்டிஸும் ஷெடியூல் 4, போனஸ் இன் கேஷும் ஷெடியூல் 4. இப்போ இந்த சம்மில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கிளைம்ஸ் பேயபிள். ஸோ கிளைம்ஸ் பேயபிளை ஷெடியூல் 4ல் ஆட் பண்ணி காமிக்கணும். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். மெடிக்கல் ஃபீ அவுட்ஸ்டாண்டிங் ஷெடியூல் 3ல் மெடிக்கல் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஆட் பண்ணி காமிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் ஷெடியூல் 1ல் ப்ரீமியமோட ஆட் பண்ணி காமிக்கணும். கமிஷன் பேயபிள் கமிஷனோட ஷெடியூல் 2ல் ஆட் பண்ணி காமிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளைம் ஆஃப் rupees 500,000 included in the above claim payable is to be written off as 10 years old and is not likely to arise. அதாவது கிளைம் ஒரு 500 rupees வந்து கிளைம்ஸ் பேயபிளாக ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10 years ஆகி அதை யாருமே கிளைம் பண்ணல, அதனால் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிளைம் திரும்ப ரைஸ் ஆகாது அப்படிங்கிற பேசிஸில் அவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம்னா கிளைம்ஸ் கேன்சல்டை தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிளைம்ஸ் கேன்சல் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிளைம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் இன்கம். அப்போ இந்த இன்கம்மை நம்ம ஷெடியூல் 4லேருந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா இந்த கிளைம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 years ஓல்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி கிளைம் பண்ணது. பட் இப்போ வரைக்கும் அந்த கிளைம் அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்ணாதனால இதை வந்து அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் இன்கம் ஃபார் த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ வி ஹாவ் டு டிடக்ட் திஸ் இன்கம் ஃப்ரம் ஷெடியூல் 4. அடுத்தது மேனேஜிங் டைரக்டருக்கு 5% கமிஷன் பே பண்ணுறாங்க. இதுலனா நெட் இன்க்ரீஸில் விச் மீன்ஸ் சர்ப்ளஸில் 5% வந்து கமிஷன் வந்து பே பண்ணணும். ஸோ அப்போ சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சா அதில் 5% வந்து மேனேஜிங் டைரக்டருக்கு நம்ம கமிஷன் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம ஷெடியூல்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் 1 ப்ரீமியம்க்கு பார்த்தீங்கன்னா கொஷினில் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க 90,000 ப்ளஸ் அதோட உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியமே நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் 2 கமிஷன். ஸோ கமிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,650. அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கமிஷன் பேயபிள் கொடுத்துருக்காங்க 750. ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 19,400. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 21,000, மெடிக்கல் ஃபீ வந்து 1,505. அதோட அவுட்ஸ்டாண்டிங் மெடிக்கல் ஃபீ இருக்குது, இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மெடிக்கல் ஃபீ வந்து டோட்டலாக 1,880 வரும். நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க 850. இந்த இன்கம் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆன இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்னா எடுத்துக்கக்கூடாது, வெறும் இன்கம் டேக்ஸ்னால் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். இப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா 23,730. அடுத்தது ஷெடியூல் 4 வந்து பெனிஃபிட்ஸ் பெய்டு. இப்போ கிளைம்ஸ் பேயபிளையும் கிளைம்ஸ் கேன்சல்டையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணிங்கன்னா 48,750 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சரண்டர்ஸ் இருக்குது, தென் ஆன்யூட்டிஸ், போனஸ் இன் கேஷ், இதெல்லாம் போட்டு 48,750யோட ஆட் பண்ணோம்னா டோட்டல் வந்து 54,555 வரும். இப்போ அடுத்தது நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீமியம் 93,750 இருக்குது. ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட் இல்லை, பட் ரீஇன்சூரன்ஸ் சீடடுக்கு ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு அப்படிங்கிறது
வந்து ரீஇன்சூரன்ஸ் சீடடு எவ்வளோனா 2075 லெஸ் பண்ணிங்கன்னா 91,675 வரும். அடுத்தது இதோட இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் 20,000, இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2,695. அடுத்தது அதர் இன்கமில் பார்த்தீங்கன்னா ஃபைன்ஸ் ஃபார் ரிவைவல் ஆஃப் பாலிசிஸ் 15 rupees, கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டட் 1,500. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டலியே 1,15,885. நெக்ஸ்ட்டு கமிஷன். ஸோ கமிஷன் வந்து நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஷெடியூலில். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,400 இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 23,730. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் பி வந்து 43,130 வரும். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பெய்டு. ஸோ இந்த இடத்துல பெனிஃபிட்ஸ் பெய்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. பெனிஃபிட்ஸ் பெய்டு. ஸோ பெனிஃபிட்ஸ் பெய்டு எவ்வளோனா 54,555. இப்போ சர்ப்ளஸ் வந்து உங்கள் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனேஜிங் டைரக்டருக்கு கமிஷன் வந்து பே பண்ணுறாங்க. எவ்வளோனா 5% நெட் இன்க்ரீஸ்லேருந்து 5%. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ப்ளஸ் கண்டுபிடிப்போம். நெட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது சர்ப்ளஸ்ஸு. ஸோ சர்ப்ளஸ் எவ்வளோனா 18,200 A மைனஸ் B மைனஸ் C போடுறப்போ 18,200. இந்த 18,200 அப்படிங்கிறது பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் 5% கமிஷனுக்கு முன்னாடி 18,200. இப்போ இந்த 18,200ல் நீங்கள் 5% கமிஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா 910 வரும். அப்போ இந்த 910 கமிஷனை லெஸ் பண்ணிங்கன்னா சர்ப்ளஸ் ஆஃப்டர் கமிஷனுக்கு அப்புறம் சர்ப்ளஸ் எவ்வளோனா 17,290. அடுத்த அப்ராப்ரேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் எதுவுமே இல்லை, அதர் ரிசர்வ் எதுவும் இல்லை. அப்போது அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டு பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன் எவ்வளோனா 17,290 வரும். ஸோ இந்த சம்மில் புதுசாக என்னென்னா கமிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கமிஷன் நெட் இன்க்ரீஸில் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நெட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சர்ப்ளஸ் அமௌண்ட்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அடுத்து from the following figures relating to Indian Life Assurance Company for the year ended 31/3/2016, prepare a revenue account of the company. Claims less reassurance by death, by maturity, annuities, printing and stationery, surrenders, commission, expense of management, life fund, premium received, claims outstanding, opening irukku by death, by maturity, sundry income, consideration for annuities granted, interest, dividend and rent, registration and other fees, income tax ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் 31/3/2016, பை டெத் 50,000, பை மெச்சூரிட்டி 40,000, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் ₹6,000, ப்ரொவைட் ₹4,500 ஃபார் டிப்ரிசியேஷன், ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் 31/3/2016 இஸ் ₹2 lakh. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஐட்டம் எந்தெந்த ஷெடியூலில் வரும்னு பார்க்கலாம். கிளைம்ஸ் லெஸ் ரீஅஷூரன்ஸ் அப்படிங்கிறது டெத்து மெச்சூரிட்டி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெடியூல் 4 பெனிஃபிட்ஸ் பேரில், ஆன்யூட்டிஸு ஷெடியூல் 4, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், சரண்டர்ஸு ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், கமிஷன் ஷெடியூல் 2, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷெடியூல் 3, லைஃப் ஃபண்ட் நம்மளுக்கு வராது, ப்ரீமியம் ரிசீவ்டு ஷெடியூல் 1, கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் வந்து ஷெடியூல் 4ல் கிளைம்ஸ்லேருந்து லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி இன்கம் அதர் இன்கமில் வரும். கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டடோ அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட்டு, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ஃபீ. ஸோ இது வந்து இன்கம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அப்போ இன்கம் அப்படின்னா அதர் இன்கமில் வரும். இன்கம் டேக்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு. இந்த இன்கம் டேக்ஸான இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் நம்மளுக்கு வராது, வெறும் இன்கம் டேக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் வரும். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளோசிங்கை ஷெடியூல் 4ல் கிளைம்ஸோட ஆட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸோட ஷெடியூல் 3ல் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன் வந்து ஷெடியூல் 3ல் போடணும். நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஷெடியூல் 1ல் ப்ரீமியமோட நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். இப்போ இதுக்கு ஷெடியூல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷெடியூல் 1 ப்ரீமியம்க்கு ப்ரீமியம் ரிசீவ்டு எவ்வளோனா 15 lakh கொடுத்துருக்காங்க. இந்த 15 lakhோட அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீமியம் க்ளோசிங்கை ஆட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கனாலும் அது க்ளோசிங் தான். ஓப்பனிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ட்ரையல் பேலன்ஸில் தான் இருக்கும். க்ளோசிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கும்.
ஆட் பண்ணால் 17 lakh. நெக்ஸ்ட்டு கமிஷன் எவ்வளோனா 25,050 rupees. இது ஒன்று மட்டும்தான் கமிஷனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, தென் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 3 lakh. அதோட இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணால் 3,06,000. தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டிப்ரிசியேஷன் இருக்குது 4,500. ஆட் பண்ணோம்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் 3,18,200. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பெய்டு ஷெடியூல் 4. பெனிஃபிட்ஸ் பெய்டுக்கு ஃபஸ்ட்டு கிளைம்ஸில் ரீஅஷூரன்ஸில் டெத்து மெச்சூரிட்டி ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. 2,01,40,000 ஆட் பண்ணால் 3,40,000. இதிலிருந்து ஓப்பனிங் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காங்க டெத்துக்கும் மெச்சூரிட்டிக்கும். டெத் வந்து 80,000, மெச்சூரிட்டி 60,000. ஆட் பண்ணிங்கன்னா 1,40,000. இப்போ ஓப்பனிங்கை லெஸ் பண்ணிங்கன்னா 2 lakh வரும். அடுத்தது அதே மாதிரி க்ளோசிங் வந்து 50,000, 40,000 இருக்குது. பை டெத் 50,000, பை மெச்சூரிட்டி 40,000. ஆட் பண்ணிங்கன்னா 90,000. இப்போ டோட்டலாக வந்து ஆட் பண்ணால் 2,90,000 வரும். நெக்ஸ்ட்டு வந்து சரண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சரண்டர்ஸ் ஆட் பண்ணோம்னா எவ்வளோனா சரண்டர்ஸ் வந்து 4,000. தென் ஆன்யூட்டிஸ் வந்து 12,600. ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஷெடியூல் 4ஓட டோட்டல் 3,06,600. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ரெவன்யூ அக்கௌண்ட் போடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரீமியம் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரீமியம் எவ்வளோனா 17 lakh. ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட், ரீஇன்சூரன்ஸ் சீடடு இல்லை. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அதர் இன்கம்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கன்சிடரேஷன் ஃபார் ஆன்யூட்டிஸ் கிராண்டடு, சன்ட்ரி இன்கம், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,17,400. அடுத்து ஷெடியூல் 2ஓட டோட்டல் வந்து 25,050. ஷெடியூல் 3ஓட டோட்டல் 3,18,200. ஆட் பண்ணால் டோட்டல் பி வந்து 3,43,250. பெனிஃபிட்ஸ் பெய்டு 3,06,600. இப்போ சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 13,67,550 வரும். அடுத்தது இந்த இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஷெடியூல் 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்லேயும் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சர்ப்ளஸில் இருந்து இந்த இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி காமிக்கலாம். ஸோ சர்ப்ளஸ்லேருந்து நீங்கள் இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணிங்கன்னா 45,000 லெஸ் பண்ணால் 13,22,550 வரும். நீங்கள் இதே டைரெக்டாக இங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் போட்டுட்டு சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா சேம் 13,22,550 வரும். ஸோ நான் இங்கே வந்து சர்ப்ளஸ் பிஃபோர் டேக்ஸ்ன்னு போட்டு 13,67,550 போட்டிருக்கேன். அதிலிருந்து டேக்ஸை லெஸ் பண்ணி 45,000 லெஸ் பண்ணி சர்ப்ளஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 13,22,550 போட்டிருக்கேன். நீங்கள் இதை டைரெக்டாக ஷெடியூல் 3ல போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ப்ளஸ் வந்து டைரெக்டாக 13,22,550 வரும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். நெக்ஸ்ட்டு அப்ராப்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு இந்த சம்மில் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ரிசர்வ் இல்லை. பேலன்ஸ் பீயிங் ஃபண்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரேஷன் 13,22,550. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெவன்யூ அக்கௌண்ட்டு எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதே கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெட்டி மூர்த்தி புக்கில் இருக்கிற பேலன்ஸ் ஷீட் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு அந்த டவுட்ஸை சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.